சோம்பேறித்தனத்தை நிறுத்த 3 எளிய வழிகள். உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தும் சோம்பேறித்தனமா ஃபீல் பண்றீங்களா? உங்க மைண்டு நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுது, ஆனா உங்களோட உடல் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, யூ ஆர் நாட் அலோன். போன 2 வாரமா நான் 11 சைக்காலஜி ரிலேட்டடான ரிசர்ச் பேப்பர்ஸை படித்து நிறையா தெரப்பி கேஸ் ஸ்டடீஸ்லாம் பார்த்து இதை ஃபேஸ் பண்ணுற பீப்புள் கிட்ட பேசி புரிஞ்சுக்கிட்டதில் இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுறவங்க ஜென்ரலாக அவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஜென்ரலாக சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுற பீப்புளோட மைண்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் என்னோட டைமை வேணும்னே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல, ஆனால் எந்த வேலையும் என்னால் ஸ்டார்ட் கூட பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் பிரெயின் சயின்ஸ், எமோஷ்னல் ஹீலிங் மற்றும் நம்ம பிஹேவியரை எப்படியெல்லாம் ட்ரிக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆராய்ந்து 3 சிம்பிளான வழிகள் நம்ம சோம்பேறித்தனத்தை ஒழிக்க கண்டுபிடிச்சிருக்கேன். இது வெறும் மோட்டிவேஷனல் டாக் மட்டும் கிடையாதுங்க. இந்த ரியலான ஆக்டிவிட்டீஸை நீங்கள் இன்றைக்கே செஞ்சு பார்த்து அதுக்கான பலனை அடையலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே சைக்காலஜி, பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸில் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். நமக்கு வயசு ஆக ஆக நம்மளோட மோட்டிவேஷனும் ரொம்ப சேஞ்ச் ஆகுது. சின்ன வயசில் நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வயசு ஆக ஆக நம்மளால் பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா போக போக லைஃப் ரொம்ப ஹெவி ஆகுது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய வர ஆரம்பிக்குது, புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபீல் ஆகும்போது நம்ம ஈஸியாக சிம்பிளான ஸ்டெப்ஸ் மூலமாக பண்ணக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸை நம்ம இப்போ பார்ப்போம். முதல் வழி த 1 minute forward trick. இதை பிஹேவியரல் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோம்பேறித்தனம் மோஸ்ட்லி எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான எமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலைகளை செய்ய விடாமல் தடுக்குது. இதில் ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம எக்ஸாக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜேர்னல் எடுத்து இன்னைக்கு நீங்கள் எந்த வேலையை அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த வேலையை எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, கிச்சனை க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா யாருக்காவது ஏதாவது ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா சிம்பிளாக வாக்கிங் போகிறதா கூட இருக்கலாம். ஒரு 1 minute உடனே டைமரை செட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த யோசனையும் இல்லாமல் நம்ம எழுதி வச்ச அந்த டாஸ்க்கை உடனடியாக ஒரு 1 minute செய்ய ஆரம்பிங்க. மோஸ்ட்லி உங்கள் பிரெயினே ஆஹா இது நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் தொடங்கின அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டெக்னிக் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பிரெயினோட ஓவர் திங்கிங் லூப், அதாவது சில நேரம் நம்ம ஏதாவது ஒன்று லூப்பில் யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான ஓவர் திங்கிங் லூப்பை ஸ்டாப் பண்ணி உத்வேகமாக நம்ம வேலையை செய்ய வச்சிரும். நானே ரொம்ப நாளாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணாமலே இருந்தேங்க. ஒரு நாள் திடீர்னு சரி நம்ம இன்னைக்கே இப்போவே ஒரு நிமிஷத்துக்கு வாக்கிங்கை வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த 1 நிமிஷம் அப்படிங்கிறது அப்படியே 20 நிமிஷமாக மாறிடுச்சு. நான் அப்படியே தொடர்ந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்த செய்ய தொடங்கிட்டீங்கன்னா அதுவே அப்படியே இன்ட்ரெஸ்டிங் ஆகி நீங்கள் அந்த வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு என்கிட்ட பர்சனலாக கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஆன்லைனில் ஜூம் மூலமாக பர்சனலாக கவுன்சிலிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். 2வது வழி டாஸ்க் சாண்ட்விச் டெக்னிக். அதாவது ஒரு போரிங்கான வேலையை நமக்கு பிடிச்ச 2 வேலைக்கு நடுவில் செய்யறது. உங்கள் ஜேர்னல் எடுத்து இப்படி எழுதி பாருங்களேன். என்ஜாயபிள் டாஸ்க், லேசி அண்ட் போரிங் டாஸ்க், என்ஜாயபிள் டாஸ்க். அதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை, நீங்கள் செய்ய தொடங்காமல் இருக்கீங்களே ஒரு போரிங்கான வேலை, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல மியூசிக் கேட்குறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நான் என்னோடய ரூமை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ நான் என் ஜேர்னல் எடுத்து என்ன எழுதினேன் அப்படின்னா, முதல்ல நம்ம டீ குடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ரூமை ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறமா நம்ம ரிலாக்ஸ்டாக ஒரு நல்ல மியூசிக் கேட்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இந்த மாதிரி நான் பிளான் பண்ணும்போது நான் செய்ய நினச்ச அந்த க்ளீனிங் வேலை
ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம சாண்ட்விச் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அந்த நடுவில் இருக்கிற வேலை ரொம்பவே ஈஸியாக முடியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு இந்த போரிங் டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உற்சாகம் அளிக்கக்கூடிய டாஸ்க்கை நம்ம பண்ணுறதுனால நம்ம பிரெயினே அந்த நடுவில் இருக்கிற போரிங்கான டாஸ்க்கை ஈஸியாக பண்ண வச்சிடுது. இதை தான் சைக்காலஜியில் ரிவார்ட் ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த டிப்பு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பார்ட் 2 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். 3வது வழி, யூஸ் த என்வாயர்மெண்ட் ரீசெட் எவ்ரி 3 hours. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மளோட பிரெயினில் மட்டும் இல்லைங்க, அது நம்மளோட சுற்றுச்சூழலிலும் இருக்குது. நீங்கள் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் ரொம்ப டல்லாக இல்லைனா ரொம்ப ஸ்லீப்பியாக இருந்தது அப்படின்னா நம்மளோட பிரெயினும் அப்படியே ஸ்லோ டவுன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சைக்காலஜியில் இதை தான் கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் பிஹேவியரல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி 3 hours, அதாவது 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்கள் ஃபோனில் நீங்கள் ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. அதாவது காலையில் 9 மணிக்கு நீங்கள் அலாரம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா மதியம் 12 மணிக்கு, அப்புறம் 3 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் அடிக்கும் போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விண்டோவை ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சன்லைட் வாங்கலாம். நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் ஆக அகர்பத்தி இல்லைனா லெமன் அல்லது யூக்கலிப்டஸ் மாதிரியான ஸ்ப்ரேவை ரூம் ஃபுல்லாக அடிக்கலாம். உங்கள் டேபிளில் இருக்கிற ஏதாவது 3 பொருளை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 முறை ஜம்பிங் ஜாக்ஸ் எக்ஸசைசஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சரௌண்டிங்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வரும்போதும் நம்ம பாடியில் மூவ்மெண்ட் பண்ணும்போதும் ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துலேயே நம்ம பிரெயின் பாஸ் மோட்லேருந்து ப்ளே மோடுக்கு போயிடும். இப்போது எனக்கே பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத முறைப்படி என்னோட பாடி டைப் கபம் பாடி டைப். அதாவது நம்ம ஆயுர்வேதாவில் 3 விதமான பாடி டைப் இருக்கு இல்லையா, வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னோட ஃபீச்சர்ஸ் மற்றும் என்னோட டைஜஷன் பவர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட பாடி டைப் கபம் அப்படின்னு தெரிய வந்தது. இந்த மாதிரி பாடி டைப் இருக்கிறவங்க வார்ம் லைட், நல்ல சூரிய வெளிச்சம் மற்றும் நல்ல காரசாரமான வாசனைகள், யூக்கலிப்டஸ் அந்த மாதிரியான வாசனைகளை நுகரும்போது இந்த அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம எனர்ஜியை இன்ஸ்டண்ட்டாக அப்லிஃப்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம எனர்ஜியை உடனடியாக நம்மளால் அதிகப்படுத்திக்க முடியும். இதை தான் சைக்காலஜியில் கான்டெக்ஸ்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது தற்காலிகமான நம்மளோட மைண்டோட ஸ்டேட் தான். சின்ன சின்ன கரெக்டான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கும்போது இந்த ஸ்டேட்டு கண்டிப்பாக மாறும். நம்மளும் வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்தை ஒழித்து சக்ஸஸ் ஆகலாம். இந்த டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்பயுமே பெரிய பெரிய கோல்ஸை சேஸ் பண்ணி அதை அடைய முடியாமல் ஏமாற்றம் அடைகிறீர்களா? இதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.